அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து நவ கிரகங்களும் முக்கியமான 4 கிரகங்களுடைய பயிற்சியை பேசி வருகிறேன். அந்த வகையில ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி என்று சொல்வதை விட மனித வாழ்வுல கலங்கி நிற்கும் போது இழந்ததை மீட்கின்ற சக்தியை தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி. என்னுடைய அனுபவத்துல செவ்வாய் என்பது வருவாயை ஆகும். அந்த வகையில் பார்க்கும்போது ஜூன் மாசம் 21ஆம் தேதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபம் பயிற்சி ஆகின்றன. ஒரு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு. நவகிரகங்களும் இறைவனும் நம்முடைய கடுமையான உழைப்பிற்கு எந்த பலனையும் தரவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னாள் நல்லால் இந்த பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம மாயன்மையில பார்க்கலாம். மாயன்மையினை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. அந்த வகையில மேஷம் மாயன் நண்பர்களே, இது செவ்வாய் பயிற்சி என்பதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்றேன். காரணம் என்னன்னா அற்புதமான காரகத்தன்மை. அதில் ஒரே ஒரு காரகத்தன்மை மட்டும் சொல்கிறேன். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய ஒரு மனிதன் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டாலே போதும், அந்த இல்லறம் நல்லறமாக மாறும். ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டாலே போதும், நம் வேலை செய்கின்ற இடத்துல எந்த பிரச்சனையை வந்தாலும் அதை எதிர்கொள்ளலாம். வாழ்க்கையில எதை இழந்தாலும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கு அந்த புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மை வேணும். அது சில நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு புரியலையே, முன்னாடியே புரிஞ்சிருந்தா நான் இவ்வாறு நடந்திருப்பேன் என்றெல்லாம் கலங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட மகா கணபதியினாலதான் அந்த அங்கார பதவி பெற்றார். அற்புதமான ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி, குறுகிய கால பயிற்சி தானே இருந்தாலும் கூட ஒரு 40-45 நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மற்ற கிரகங்கள் தரக்கூடிய நற்பலனை அதிகப்படுத்தியும் மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலிலிருந்து காக்கின்ற கவசமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாயை பொறுத்த வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய் ஜென்ம ராசியில ஆட்சி மட்டுமல்ல பலம் பெறுகின்றார். இழந்ததை திரும்ப பெறக்கூடிய நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பயிற்சியை இந்த செவ்வாய் பயிற்சி மேஷ ராசிக்கு சுப விரவைகளை சந்திக்கலாம். சனி பகவான் தரக்கூடிய விரைய செலவுகளை எல்லாம் சுப செலவுகளாக மாற்றுகின்ற அந்த ஒரு நிலையை செவ்வாய் பயிற்சி மேஷத்துக்கு தரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு திடீர் யோகத்தை தருவார். குறிப்பாக சொல்ல போனா 10 சனி 12 மறைந்திருந்தாலும் 10ஆம் இடத்தையும் 10 சனியையும் குரு பார்ப்பதால் தொழில நல்ல வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றங்களை நோக்கி அமையலாம். தொழிலே இல்லாதவர்களுக்கு கூட ஒரு நல்ல தொழில் அமைவதற்கும் அந்த தொழில் நல்ல முறையில் நடக்கவில்லையே என்று கலங்கியவர்களுக்கு எல்லாம் நல்ல முறையில் நடப்பதற்கும் ஒரு அருமையான வாய்ப்பு இந்த செவ்வாய் பயிற்சி. குறிப்பா சொல்ல போனா 8ல் உள்ள ஞானகாரகன் கேது சில சகடங்களை உண்டாக்கலாம். கவலைப்பட வேண்டாம். அது தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சு என்பதை போல நல்ல ஒரு மாற்றத்தை தரும். ஜென்மராசியில செவ்வாய் சஞ்சரிப்பதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செய்யுங்கள். சிறு சிறு விபத்துகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை செவ்வாய் தர இருப்பதனால கவனமாக இருந்து விடுங்கள். குறிப்பா பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் கூட்டு சேர்க்கை. பணம் விரயமானாலும் கூட அத்தனையுமே சுப விரயமாகத்தான் அமையும். முயற்சிகள் வெற்றி பெறும், பயணங்கள் லாபகரமாக இருக்கும். குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்த தொழில் ரீதியான பயணங்கள் அமையும். அருமையான ஒரு வாய்ப்புங்க. இந்த செவ்வாய் பயிற்சி மற்ற கிரகங்கள் தர மறுப்பதை தந்ததை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை மேஷராசிக்கு செவ்வாய் அமைத்து தருவார். தசா புத்திகள் சுய பலம் பெற்றிருப்பேன், முயற்சி தடையின்றி நடக்கும். அதே நேரத்தில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அருகிலுடைய முருகன் ஆலயம் சென்று முருகனை வழிபடுவது சிறப்பு. குறிப்பா திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபடுவதும் திருத்தணி முருகனை வழிபடுவதும் அற்புதமான யோக பலனை தரும்.